முறையா கரெக்ட் லோடு ஏத்துறதுக்கு தான் நாங்க விரும்புறோம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு வாடகை கிடைக்கல. ஏற்கனவே டீசல் விலை உயர்வு, இன்சூரன்ஸ், டோல், டாக்ஸ், அரசு டாக்ஸ் ஏற்றிருக்கு, டோலும் ஏற்றிருக்கு, டீசல்ல விலை இருக்கு, இன்சூரன்ஸ் விலை இருக்கு, அத்தியாவசியம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் விலை எல்லாம் கூட ஏறி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு அதிகமான ஓட்டு நாங்கள் விருப்பம் இல்லை. ஏன் அரசே கரெக்ட் லோடு ஏன் பண்ணக்கூடாது நாங்கள் பலமுறை கேட்டிருக்கோம். கேட்டால் ஆர்டிஓ தான் அதை பண்ணணும். ஆர்டிஓ கேட்டால் எங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளாக கோர்ட்ல வழக்கு இருக்கு, நாங்க 246 இன்ஸ்பெக்டர்ஸ் போட முடியாது இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ செக் பண்ணவும் மாட்டாங்க. செக் பண்ணாத அவங்க அபராதத்தை ஒண்டி அதிகம் பண்ணும்போது மாமூல் கட்டி ஓட்டுறதுக்கு நிறைய பேர் தயாராயிட்டாங்க. இப்போ 20,000 ரூபாய் ஒரு வண்டிக்கு ஓவர்லோடு ஏத்தினாவே அபராதம், பிளஸ் ஒரு டன்னுக்கு 2,000. அப்போ 10 டன் இருந்தா இது ஒரு 20,000, அது ஒரு 40,000 ஃபைன். இப்ப 40,000 ஃபைன் ஆச்சுன்னா அவன் மாமூல் மாசம் 10,000 கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரான். இப்போ இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா இன்னும் ஓவர்லோடு எடுத்தா 5,000க்கு மேல அபராதம் இல்லை. அப்போ மாமூல் அப்ப வெறும் 2,000 1,000 கொடுத்துருந்தான். அப்போ அபராதம் அதிகம் ஆனிச்சுன்னா மக்கள் அதிகாரிங்க அதை ஸ்ட்ரிக் பண்ணி தடுக்கணும். விட்டுட்டு அவங்க அபராதத்தை அதிகம் பண்ணி மாமூல் தான் அதிகம் பண்ணாங்க. யாருமே தடுக்கிறதுக்கு முன் வரல. காவல்துறை இப்ப கூட டெய்லி கோயம்பேட்டுல இருந்து வரக்கூடிய வாகனத்தை நிறுத்துறாங்க, டெய்லி நிறுத்துறாங்க. அப்போ அது ஓவர்லோடு இருக்குன்னு நீங்க ஒரு வாட்டி நிறுத்துறீங்கன்னா மறுநாள் வரக்கூடாது. அப்போ தினமும் வருது, தினமும் உங்களுக்கு என்ட்ரி போடுறாங்க, தினமும் காசு வசூல் பண்றீங்க. அப்போ ஓவர்லோடு போயிட்டு தானே இருக்கு.